இன்றைய தமிழக சட்டமன்றத்தில் திரு ஸ்டாலின் அவர்களுடைய பெயரை சொல்லி சட்டமன்றத்தை கலக்கிய முன்னாள் முதலமைச்சர் திரு பன்னீர்செல்வம் மக்களை நம்ப வைத்து ஏமாற்றியிருக்கிறது இன்றைய தாபேகா அரசு. 2500 ரூபாய் பணம் எங்கே, 6 சிலிண்டர் தருவதாக சொல்கிறீர்களே, அந்த சிலிண்டர் எங்கே, மாதம் 15,000 ரூபாய் தருவதாக சொல்கிறீர்களே, அந்த 15,000 ரூபாய் எங்கே என்று கேள்விக்கு மேல் கேள்வி கேட்டு அசத்திய முன்னாள் முதலமைச்சர் திரு பன்னீர்செல்வம். தாவேகா ஆட்சி என்ற பேரில் தொடர்கிறது திராவிட மாடல் 2.0 ஸ்டாலினுடைய ஆட்சிதான். பார்க்கலாம் இந்த காணொளியில். நான் உங்கள் தமிழ்மாறன். வணக்கம். ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். போர்வைக்கால அட்டகாச ஆடியோ ஆஃபர் ஸ்டார்ட் ஆகிருச்சு. போர்வைக்கால பொருட்கள் வாங்கி 1 கோடி மதிப்புள்ள கிஃப்ட் 7 பண்ண வாய்ப்பை பெறுங்க. பெரியார் மணியம்மை Institute of Science and Technology, Tanjavur. CSE with specialization in AI and ML, data science, cybersecurity and more. தமிழ்நாட்டுடைய முதலமைச்சராக 3 முறை இருந்தவர் திரு பன்னீர்செல்வம் அவர்கள். இன்றைக்கு சட்டமன்றத்தில் நடைபெற்ற விவாதத்தின் போது கூட அவருடைய அந்த பேச்சில் அவர் எடுத்து பேசிய புள்ளி விவரங்கள் எல்லாம் ஆளும் கட்சியினரை காயப்படுத்தாமல் அதே நேரத்தில் அவருடைய கருத்தை பதிவு செய்திருந்தார். அதில் மிக குறிப்பாக கலைஞர் உரிமை தொகை 1000 ரூபாய் கடந்த திமுக ஆட்சி காலத்தில் வழங்கப்பட்டது. நீங்கள் ஆட்சிக்கு வந்தால் 2500 வழங்குவதாக சொன்னீர்கள். ஆனால் அது மாறவில்லை. கலைஞர் உரிமை தொகையினுடைய பெயர்தான் மாற்றப்பட்டிருக்கிறது என்பதை அவர் அந்த இடத்திலே சுட்டிக்காட்டினார். அதை தாண்டி அடுத்த கட்டமாக மாதம் 15,000 ரூபாய் பள்ளியிலே படிக்கக்கூடிய குழந்தைகளுடைய மாணவர்களுடைய இடைநிற்றலை நிற்பதற்காக பெற்றோருக்கு தருவதாக, பாதுகாவலருக்கு தருவதாக சொன்னீர்களே, அதை பற்றி எந்த அறிவிப்பும் இதில் இல்லை என்று அவர் எடுத்து காட்டியிருந்தார். அதை தாண்டி இன்னும் கூடுதலாக இந்த விடியல் பேருந்து பயணத்துடைய பெயரை மாற்றி மகளிர் பயணம் என்று தற்போது அது நடைமுறையில் இருக்கிறது. ஆனால் நீங்கள் சொன்னது பெண்கள் எல்லோரும் எல்லா பேருந்திலும் பயணிக்கலாம். அந்த மாற்றம் இதில் நிகழவில்லை. பெயர் மாற்றம் தான் நிகழ்ந்திருக்கிறது. 6 சிலிண்டர் என்று அறிவித்திருந்தீர்கள். அதை பற்றி இதிலே எந்த பதிவும் இல்லை. அப்ப மிக முக்கியமான திட்டங்கள் என்று நீங்கள் அறிவித்த எதை பற்றியும் இன்றைக்கு நிறைவேறிய இந்த பட்ஜெட்டில் நீங்கள் அதை பற்றி பேசவே இல்லை. எப்பொழுது நிறைவேற்றப்படும், அதற்கான கால வரையறை என்ன மாதிரியான செயல் திட்டங்கள் நடைமுறையில் இருக்கிறது, நீங்கள் தொடங்கியிருக்கிறீர்களா அதை நடைமுறைப்படுத்துவதற்கு என்பதை பற்றி எல்லாம் சொல்லவில்லை. இப்ப மகளிர் உரிமை தொகை, கலைஞர் உரிமை தொகை பேர் மாற்றம் இருக்கு இல்லையா, அது கூட நீங்கள் புதிதாக தொடங்க வேண்டிய அவசியம் இல்லை. கடந்த ஆட்சி காலத்திலேயே தொடங்கப்பட்ட திட்டம் அது. ஆனால் அதை நிறைவேற்றுவதற்கு இன்றைக்கு இருக்கக்கூடிய அரசு தயங்குகிறது. நீங்கள் மாற்றம் என்று சொன்னீர்கள். நல்லதும் மாற்றம்தான், தீயதும் மாற்றம்தான். ஆனால் இன்றைக்கு மக்களுக்கு கிடைத்திருப்பது ஏமாற்றம் என்று சட்டமன்றத்திலே ஒரு கலக்கலான பேச்சை கொடுத்திருக்கிறார் முன்னாள் முதலமைச்சரான திரு பன்னீர்செல்வம் அவர்கள். பிறகு இந்த படம் தொடர்பான ஒரு வாதம், ஒரு சுவாரஸ்யமான வாதம், புகைப்படம் வைக்கிறதுல தொடங்கியிருந்தது. இவர் தன்னுடைய சட்டப்பையில் என்ன புகைப்படத்தை வைத்திருக்கிறார், அவர் தன்னுடைய சட்டப்பையில் என்ன புகைப்படத்தை வைத்திருக்கிறார் என்றெல்லாம் பேசிக் கொண்டிருந்தார்கள். அதிலே முன்னாள் முதலமைச்சர் திரு பன்னீர்செல்வம் அவர்கள் திராவிட இயக்க கொள்கையிலே திராவிட இயக்க தலைவர்கள் தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா, முத்தமிழறிஞர் கலைஞர், புரட்சி தலைவர் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள், பிறகு முன்னாள் முதலமைச்சர் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் என இந்த திராவிட இயக்க பாரம்பரியத்தில் நான் தற்போதும் நிற்கிறேன், அதற்கு எதிராக நான் செல்லவில்லை என்று அதனிடத்திலே அவர் அந்த கருத்தையும் பதிவு செய்தார் என்பது இங்க குறிப்பிடத்தக்க ஒரு முக்கியமான ஒரு விஷயமாக இருந்தது. காரணம், இடம் மாற்றத்தை பற்றி அவர் பேசுகிற பொழுது செங்கோட்டையன் அவர்கள் நீங்கள் இடம் மாறி இருக்கிறீர்கள் என்று பேசுகிற பொழுது முதலில் இடம் மாறியது நீங்கள் தான். அதுவும் நேரடியாக தாவேகாவுக்கு செல்லவில்லை. டெல்லிக்கு சென்று அமித்ஷாவுடைய உத்தரவு பெற்று பிறகு தாவேகாவில் இணைந்திருக்கிறீர்கள் என்று பன்னீர்செல்வம் அவர்கள் சொல்லவில்லை. சமூக வலைத்தளங்களில் இப்படி பேசியிருக்கிறார்கள். இந்த கருத்தை இவர் நேரடியாக இடம் மாறவில்லை என்று இப்படி பல தகவல்கள் இன்றைக்கு சட்டமன்றத்தில் பரிமாறப்பட்டது. குறிப்பாக இன்றைக்கு அறிவித்திருக்கக்கூடிய இந்த அறிவிப்பு, இந்த பட்ஜெட்டில் இருக்கக்கூடிய எல்லாமும் பெரும்பாலானவை நீங்கள் புதிதாக கொண்டு வரவில்லை. கடந்த திமுக ஆட்சியில் எவையெல்லாம் நிறைவேற்றப்பட்டதோ அதனை பெயர் மாற்றி இருக்கிறீர்கள், அல்லது அந்த திட்டங்களுக்கு நிதி ஒதுக்கி அதை தொடர்ந்து கொண்டிருக்கிறீர்கள் என்று அவர் பேசியிருந்தார். கடனை பற்றி பேசியிருந்தார். ஒரு மாநிலம் கடன் வாங்குகிறது என்றால் அதற்கான எல்லை என்ன என்பது பற்றி பேசியிருந்தார். இதுல இன்னொரு முக்கியமான ஒரு செய்தி என்பது, பாஜகவுடைய மாநில தலைவர், தமிழ்நாட்டுடைய தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் அவர்கள் நேற்று ஒரு காட்டமான ஒரு பதிவை வைத்திருந்தார். குறிப்பாக சட்டமன்றத்திலே அமைச்சர் திரு மரியம் வில்சன் அவர்கள் பேசுகிற பொழுது, இப்ப இதுல என்ன ஒரு கருத்து அப்படின்னா, வாழைப்பழம் அப்படி சொல்லக்கூடாதுப்பா, வாழைப்பழம் அப்படின்னு திருத்ததுல என்ன தவறு இருக்குது, தமிழ் உச்சரிப்புல நம்ம சரியாக உச்சரிக்கணும் அப்படின்னு. மழை வருது அப்படி சொல்லக்கூடாது, மழை வருது அப்படின்றத நம்ம எடுத்து சொல்லணும் அப்படின்றது தமிழ் உச்சரிப்பை திருத்துறது. முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் அந்த கருத்தை எடுத்து வைக்கிறார்கள். தமிழ் உச்சரிப்பை நம்ம திருத்தணும் அப்படின்னு. ஆனால் அதற்கு வளைந்து கொடுக்காமல் நான் இப்படித்தான் பேசுவேன்னு இதை ஒரு விவாத பொருளாக மாற்றி
இதே சட்டமன்றத்தில் பேசி நேரத்தை வீணடித்திருந்தார் திரு அமைச்சர் மரியம் வில்சன் அவர்கள். அதுல குறிப்பாக எனக்கு தெரிந்த மொழி, நான் பைபிள் படிக்கிறேன், நான் பிறந்ததிலிருந்தே ஒரு கிறிஸ்தவன், எனக்கு அன்புதான் தெரியும், இது தமிழ் படித்தவர்களுக்கு, எவ்வளவு தமிழ் படித்தவர்களுக்கும் இது தெரியாது அப்படி என்று அவர் சொல்லிய அந்த கருத்து தான் பிறகு சமூக வலைத்தளங்களிலே கடுமையான கண்டனங்களை எழுப்பியிருந்தது. பைபிள் படித்தால் அன்பு வரும், அன்பு தெரியும் அப்படின்னா அப்ப தமிழ் படித்தால் என்ன தெரியும் அப்படின்ற கேள்வி இருக்கு இல்லையா? இயேசுநாதர் பிறப்பதற்கு முன்னால், பைபிள் உருவாவதற்கு முன்னால் ஒரு நாகரிகத்தை கட்டமைத்த இந்த தமிழ்நாட்டில் நீங்கள் அன்பு என்றால் என்ன என்று கண்டுபிடிப்பதற்கு முன்னால் ஐயன் வள்ளுவன் அன்புடையார் எல்லாம் உடையார் என்று எழுதியிருக்கிறார். இதற்கு நிகரான வரி பைபிள்ல இருக்கா அப்படின்னு எதிர்த்தரப்பு கேள்வி கேட்டா மரியம் வில்சன் என்ன பண்ணுவார்? பிறகு இயேசுநாதர் பிறந்து பைபிள் எல்லாம் எழுதி முடித்த பிறகு நீங்கள் கிறிஸ்தவராகவே பிறந்திருந்தாலும் கூட வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் என்று வள்ளலார் பாடியிருக்கிறாரே, இதற்கு நிகரான ஒரு வரி சொல்லுவாங்க இல்லையா, லைஃப் செட்டில்மெண்ட், ஒரு வரி பைபிள்ல இருக்கா அப்படின்னு கேள்வி கேட்டா எங்க போவார் இந்த அமைச்சர்? அப்ப சட்டமன்றத்தில் பேச வேண்டியதை பேசாமல் தவிர்த்து நீங்கள் சார்ந்திருக்கக்கூடிய ஒரு மதத்துடைய நம்பிக்கையை, பைபிளை கொண்டு வந்து நீங்கள் முன்னிறுத்தினால் தமிழை அந்த இடத்திலே நீங்கள் தாழ்த்தி பேசுவதை எங்களால் புரிந்து கொள்ள முடிகிறது என்று மக்கள் கேட்க தொடங்கியிருக்கிறார்கள். ஐயன் வள்ளுவனுக்கு ஈடாக நிகராக அன்பை பேசுகிற சமய நூல் பைபிள் அல்ல, எந்த நூலும் இல்லை என்பதுதான் மக்களுடைய கருத்து. கிங் செய்திகளை தொடர்ந்து வழங்குவோர் அதிக மசாலா, அதிக சுவை, ஆட்சி மசாலா, ஆடையில் எங்கும் இல்லாத தள்ளுபடி, உங்கள் பூர்விகாவில் 1 கோடி ரூபாய் வரை பரிசு வெல்ல வாய்ப்பு. பெரியார் மணியம்மை பொறியியல் கல்லூரி உங்களுடைய மகன் மகளுக்கான சிறந்த எதிர்கால வழிகாட்டி. பயணிக்கலாம் கிங் 360உடன். நன்றி, வணக்கம். ஆச்சி மசாலா, எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். போர்வைக்கால அட்டகாச ஆடியோ ஆஃபர் ஸ்டார்ட் ஆகிருச்சு. போர்வைக்கால பொருட்கள் வாங்கி 1 கோடி மதிப்புள்ள கிஃப்ட்ஸ் வின் பண்ண வாய்ப்பை பெறுங்க. Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. CSE with specialization in AI and ML, data science, cybersecurity and more.